லேடிஸை பார்த்து உங்களுக்கு மட்டும் நான் ஃப்ரீயா நாங்களாம் நான் இதா அப்படின்னா திட்டிருக்கோம். இப்போ எங்களுக்கு ஃப்ரீன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எப்படி மேடம்? அதாவது ஆண் பாவம் பொல்லாதுங்கிற படத்துக்கு உதாரணமா எடப்பாடி அவர்கள் இருக்கிறாரா? தள்ளாடுற நிலைமையில ஆண்கள் இருப்பாங்க, அவங்கள கரெக்டாக கொண்டு போய் வீட்டில் விடணுன்றதுக்காக ஒரு பஸ் விட்டுருக்காரா? நான் வேங்கை படத்தில் என்ன சொன்னனோ அதைத்தான் செஞ்சிருக்காரு. 15 லட்சம் ஒருத்தர் போடுறேன்னு சொல்லி ஆணு பார்த்துட்டு இருக்கோம் 12 வருஷம். ₹1 வந்த மாதிரி தெரியல. இல்லை 2000 இவர் போட போறாராம். திமுக 1000 கொடுக்கும்போது 2000 கொடுக்கல என்ன மேடம் பிரச்சனை? அப்போ ஒத்துக்கணும். அடிச்சாங்காப்பி, ஆமாங்க நான் அடிச்சாங்காப்பி தாங்க பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒத்துக்கணும். குழந்தைங்க மாதிரி இருக்கிற குடும்ப தலைவிக்கு எல்லாம் கொடுக்கணும்னா அவங்களுக்குலாம் எப்படிங்க கொடுக்க முடியும் அப்படின்னு யாரு கேட்டா? செய்யறோமோ இல்லையோ சொல்லுவோம், பார்த்துக்கலாம். வாக்குறுதி எல்லாம் வந்து ஏதோ பயத்துல எதையாச்சும் ஒன்று சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக இவர் சொல்லிட்டாரு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு வந்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக ஒரு சிறப்பான ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? சிறப்பான, ஆமா, 2000 ரூபாய். இன்னைக்கு நீங்க என்ன மகளிர் உரிமத்துக்கு 1000 ரூபாய் தெரியுங்க, இன்னைக்கு 2000 ரூபாய் தரேன் இருக்காங்க. அதுவும் குலவிளக்க திட்டம் சொல்லி. அதுக்கப்புறம் இன்னைக்கு எங்களை மாதிரி ஆண்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஃப்ரீ பஸ் அப்படின்னு இருக்காங்க. நாங்களும் பல முறை பஸ் ஏறும் போது பாத்தீங்கன்னா லேடிஸை பார்த்து உங்களுக்கு மட்டும் நான் ஃப்ரீயா நாங்களாம் நான் இதா அப்படின்னா திட்டிருக்கோம். இப்போ எங்களுக்கு ஃப்ரீன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எப்படி மேடம்? அதாவது ஆண் பாவம் பொல்லாதுங்கிற படத்துக்கு உதாரணமா எடப்பாடி அவர்கள் இருக்கிறாரான்னு பார்க்கணும். இதுல எனக்கு யாரு பிரஸ் மீட் கொடுத்தது எனக்கு பெரிய விஷயமா தெரியல சார். இந்த கஞ்சா கருப்பு கொடுத்தாரு பாத்தீங்களா? சொன்னனோ அதையுமே செஞ்சுட்டார் அப்படிங்கிறது. அவர் அதுல ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா? என்ன டக்லஸ் 4 இட்லி கெட்டி சட்னி வடெல்லாம் கொடுக்குற போல டெவலப் ஆயிட்டியாட்டு இருக்கு. அந்த மாதிரி எனக்கு எப்படி தெரியுதுன்னா 4 வாக்குறுதி கெட்டியா ஏதோ ஒரு அமித்ஷா அவர்களோட மனசை பிடிக்கிற அளவுக்கு ஏதோ ஒன்று பண்ணியாச்சு. கடைசியில் அவங்க என்ன வடையை கொடுத்தாங்களோ அதே வடையை தான் இவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்க போறாரு. 2000 ஆல்ரெடி 15 லட்சம் ஒருத்தர் போடுறேன்னு சொல்லி ஆணு பார்த்துட்டு இருக்கோம் 12 வருஷம். ₹1 வந்த மாதிரி தெரியல. இல்லை 2000 இவர் போட போறாராம். இந்த 1 கோடி ஆப்பு 1 கோடி நீ பார்த்த அந்த மாதிரிதான். என்ன சார் இது? திமுக 1000 கொடுக்கும்போது 2000 கொடுக்கல என்ன மேடம் பிரச்சனை? சார் இதே திமுக 1000 ரூபாய் கொடுக்கும்போது தானே நீங்க வந்து சொன்னீங்க கொடுக்கவே முடியாதுங்க, அதெல்லாம் நடைமுறை சாத்தியமே இல்லைங்க, அதெல்லாம் நடக்கவே நடக்காதுங்கோ அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அது எப்படிங்க நடக்கும்? இருக்கிற குடும்ப தலைவிக்கு எல்லாம் கொடுக்கணும்னா என்ன 2 கோடியே 15 லட்சம் இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் எப்படிங்க கொடுக்க முடியும் அப்படின்னு யாரு கேட்டா? கேட்டது இதே எடப்பாடி தானே கேட்டாரு. அப்புறம் எப்படிங்க இப்போ 2000 ரூபா கொடுக்க முடியும் சொல்லுங்க சார்? இவர் போகும்போது ஏதாச்சும் ஏதோ பெரிய சாதனைகள்லாம் செஞ்சுட்டு போனாரு. இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி 11.19 சார். அவர் போகும்போது எவ்வளோ இருந்துச்சு? யாராச்சும் அவங்க ஆளுங்க யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். நான் எங்க எடப்பாடியார் கிளம்பி போகும்போது நாங்க இருந்த ஆட்சியோட இப்ப திமுக ஆட்சி ரொம்ப அதுல பாதாளத்துக்கு போயிருச்சு. எங்கே சார் போச்சு? இல்ல அவர் சொல்றாரு மேடம். அவரு சொல்லுவாரு சார், அவர் 1000 சொல்லுவாரு. ஆனா அவரு கூட்டணியில இருக்கக்கூடிய பிஜேபியில இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு தானே புள்ளி விவரம் கொடுத்திருக்கு. அப்ப அவரு சொல்றது, அவர் என்ன சொல்ல வர்றாரு? பிஜேபி சொல்றது பொய் அப்படின்னு அவர் சொல்றாரா? அப்படிதான் இருப்பாங்க. நாங்க சொல்லல. இது வந்து என்ன திமுக காரங்க வந்து சொல்றோமா உங்களோட பொருளாதார வளர்ச்சி இந்த அளவில் இருக்கு, இன்னைக்கு வந்து தொழில் முனைவோர்லையும் வந்து நீங்க தான் முதலிடத்துல இருக்கிறீங்க, இன்னைக்கு பெண் கல்வியிலையும் நீங்க தான் முதலிடம், எல்லாத்துலயும் நாங்க நீங்க ஃபர்ஸ்ட்னு சொல்றோம்ல, இதெல்லாம் நாங்க சொல்றோமா? எல்லாமே ஒன்றிய அரசினுடைய புள்ளி விவரம் தானே சொல்லுது. அப்புறம் நீங்க அதை பொய்ன்னு சொன்னீங்கன்னா அப்ப பிஜேபி நீங்க குறை சொல்றதா அர்த்தம். எடப்பாடி சார் பாத்துக்கோங்க, நீங்க பொய்னீங்கன்னா முழுசு முடிஞ்சது. அந்த மாதிரி எனக்கு என்னன்னா, இப்ப எப்படி நீங்க 2000 ரூபாய் கொடுப்பீங்க? அதுக்கு என்ன திட்ட அறிக்கை வச்சிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி என்ன திமுக என்ன திட்ட அறிக்கை வச்சிருச்சு அதானே இவர் பண்ண போறாரு சார். அப்ப எங்களை நீங்க ஃபாலோ பண்றீங்க. அடிச்சா காப்பி அப்படிங்கிறது இதுதான் கரெக்டா சார்? அப்ப ஒத்துக்கணும். அடிச்சாங்காப்பி, ஆமாங்க நான் அடிச்சாங்காப்பி தாங்க பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒத்துக்கணும். குழந்தைங்க மாதிரி எப்படின்னா நாங்க என்ன வரையறை போட்டிருக்கோம் அப்படிங்கிறத நீங்க பார்த்து காப்பி பண்றீங்க. சரி சார், இந்த 2000 ரூபாய் பணம் அவர் எப்படி எடுப்பாரு? அவர் என்ன முதலீடு பண்ணியிருக்காரு? 10 வருஷத்துல என்ன முதலீடு பண்ணியிருக்காரு? நீங்க அவங்க ஆதரவாளர்ல யாராச்சும் பேட்டி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க சார். நாங்க கேட்டா சொல்லுவோம், எங்க தலைவர் இவ்வளவு முதலீடு கொடுத்திருக்காரு, இந்த அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு, இந்த அளவுக்கு எங்களுக்கு இன்னைக்கு ரெவென்யூ கிடைச்சிட்டு இருக்கு, இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி நாங்க டைரக்ட் டாக்ஸ் கட்டுறோம். இது எடுத்துக்கூடி நீங்க சர்ச் பண்ணி பார்த்துக்கோ. ஆனா 12 லட்சம் கோடி முதலீடு வந்திருக்கு சொன்னீங்க, ஆனா இது வரைக்கும் ஒன்றும் வரல. இங்க ஏதாவது ஒரு வெள்ளரிக்கை கடன் கேட்கிறாரு சார். வின்ஃபாஸ்ட்னு ஒரு நிறுவனம் எங்கள் ஆட்சி வரும்போது தான் உள்ளே வந்துச்சு. இன்னைக்கு ப்ரொடெக்ஷன் போட்டு அதுலேருந்து வெஹிக்கிளை அனுப்புகிற அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். இன்னைக்கு இந்த மாதிரி எத்தனை லிஸ்ட்டில் இருக்குது? கிட்டத்தட்ட ஒரு 20 டிஸ்ட்ரிக்டில் இன்னைக்கு வந்து நம்ம ஸ்மார்ட் சிட்டின்ற பண்ணுறது ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதை தாண்டி இன்னைக்கு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சு. இன்னைக்கு கூட கிட்டத்தட்ட 10 கோடி கிட்ட நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோங்கிறத இன்னைக்கு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு அலிகேஷன் நீங்கள் வச்சிங்கன்னா
அடுத்த நாள் அந்த துறை அமைச்சர் வந்து ஒரு பக்க அறிக்கை நம்ம கொடுக்குறோம். திமுக நேத்து கூட டிஆர்பி சார் வந்து பேசியிருக்காரு. ஆனா ஆவணமா தான் இருக்கு, அறிக்கையா தான் இருக்கு, எதுவும் செயல் திட்டம் எதுவும் ஒண்ணுமே இல்லைங்கிறாரு மேடம். எப்படி சார் செயல் திட்டம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க? செயல் திட்டம் இல்லைன்னு யார் சொல்லுவா? வெறும் எதிர்கட்சியில ஒண்ணுமே இல்லாம சும்மா வாயில சொல்றது எப்படி சார் அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? இன்னைக்கு எங்களுக்கு 1 ரூபாய் கூட காசு கொடுக்காம இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு அவங்களே ஒத்துக்கிறாங்க சார். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய வருவாய் அதிகமா இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல ப்ரொடக்ஷன்ஸ் அதிகமா பண்றாங்க. இன்னைக்கு இங்க முதலீடுகள் ஜாஸ்தியா வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு அதை தாண்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு இன்வெஸ்டர்ஸ் இங்க தேடி வராங்க. செமிகண்டக்டரை இங்க இருந்து நீங்க தூக்கிட்டு போய் குஜராத்துக்கே கொடுத்தாலும் இல்ல திரும்ப நாங்க இங்கதான் பண்ணுவோன்ற அளவுக்கு இன்னைக்கு கம்பெனிகள் நம்மளுக்கு தமிழ்நாட்டை தேடி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் இருக்கிறனால அந்த அளவுக்கு இங்க வளர்ச்சி இருக்கனால தானே சார் முடியுது. ஆனா கம்பெனி தமிழ்நாட்டுக்கு வரதே பயப்படுறாங்க, இல்ல ஆந்திரா நோக்கி போறாங்க, குஜராத் நோக்கி போறாங்க அப்படின்னு தானே எதிர்கட்சியோட குற்றச்சாட்டு. அவங்க அனுப்புறாங்க. நீங்க சொல்றதுலயே நல்லா பாருங்க. ஆந்திரால எப்படி போக முடியும்? குஜராத்துக்கு எப்படி போக முடியும்? ஏன்னா அவங்க இல்லைன்னா அவங்களால ஆட்சியில உட்கார்ந்து இருக்க முடியாது. அவங்களே இழுத்துக்கிறாங்க. இதுதான் விஷயம். எப்படி சார் அந்த அளவுக்கு கடன் இருக்குங்கிறா மேடம். இப்ப அதாவது சுதந்திரப்பட்டதுல இருந்து பாத்தீங்கன்னா வாங்கின கடனை வந்து 4.5 லட்சம் கோடி. ஆனா இன்னைக்கு திமுக ஆட்சி 4.5 வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தா பிஜேபி வந்து காங்கிரஸ் விட்டுட்டு போகும்போது 50 வருஷத்துலயே வந்து 52,000 கோடி கடன். இன்னைக்கு 152ல நிக்குது. எப்படி சார் அது எப்படி ஒத்துக்க முடியும்? அப்போ அவங்க என்ன இது பண்ணியிருக்காங்களா? நாங்கள் கூட இங்கே ஸ்கீம்ஸாக காமிப்போம். அதாவது இன்னைக்கு 1,30,00,000 பேத்துக்கு நாங்கள் வந்து உரிமை தொகை கொடுக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் மிச்சம் படுத்துற அளவுக்கு இன்னைக்கு ஒவ்வொரு மகளிரும் இங்கே பயன் பண்ணுற எல்லா மகளிர்களுக்கும் நாங்கள் வந்து இலவசம், அதாவது விடியல் பயணம் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 4.5 லட்சம் பசங்க மாதம் 1000 ரூபாய் பணம் கொடுக்குறோம். இன்னைக்கு தமிழ் புதல்வன் மூலமா கிட்டத்தட்ட 5 லட்சம் பிள்ளைங்களுக்கு மேலே மாதம் 1000 ரூபாய் நாங்கள் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக கொடுக்குறோம். கிட்டத்தட்ட 22 லட்சம் குழந்தைங்க டெய்லி காலை உணவு சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி நாங்கள் ஸ்கீம்ஸ் சொல்லுவோம் சார். நிறைய ஓஏபி கொடுத்துட்டு வந்திருக்கேன். நான் முதல்வர் திட்டத்தின் மூலமாக இன்னைக்கு எவ்வளவு திட்டங்கள் செயல் திட்டமாயிருக்கு. ஒரு வடசென்னையில இருக்கக்கூடிய ஹாசிமான்ற பொண்ணு, அந்த பொண்ணுக்கு கேரம்னா விளையாடுவாங்க. ஆனா அவங்க அந்த ஒரு கேரம் எல்லாம் ஒரு விளையாட்டான்னு பார்த்தாங்க ஒரு காலத்துல. இன்னைக்கு கேரத்துல கூட நம்ம நம்பர் 1 வர முடியும்னு இன்னைக்கு நாங்க காமிச்சிட்டோமா இல்லையா? இந்த 4.5 வருஷத்துல இன்னைக்கு எந்த அளவுக்கு சார் மாறி இருக்கு சார்? கார்த்திகா சார், இன்னைக்கு கார்த்திகா அப்படிங்கிற அந்த பொண்ணோட பேரு பிராண்டாவே மாறி இருக்கு சார். எப்படி சார் இந்த அளவுக்கு முடியுது? அப்போ ஒரு கண்ணகி நகர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம மாத்தி எல்லாமே டெவலப்மெண்ட் தான் சார் வந்துட்டு இருக்கு சார். காது கேட்காத பொண்ணு ராகினி இன்னைக்கு கிளாட் எக்ஸாம், இதெல்லாம் நீங்க எடப்பாடியார் பண்ணியிருக்காரான்னு சொல்லுங்க சார் தரவுகள். இப்ப நான் ஒன்னும் மினிஸ்டர்லாம் கிடையாது, நான் சாதாரண ஒரு பேச்சாளர் தான். ஆனா எங்களுக்கே இவ்வளவு விஷயம் தெரியுது. இது எங்களுக்கு மட்டும் இல்ல, சாதாரண மக்களுக்கு தெரியுது. இன்னைக்கு எங்க ஊரு வந்து மேட்டுப்பாளையம் தொகுதி சார். மேட்டுப்பாளையம் தொகுதியில காரமடை நகராட்சியில ஒரு அம்மா வந்து சொல்லுது, இன்னைக்கு என் பொண்ணு பயோடெக்னாலஜி படிக்கணும்னா 1 வருஷத்துக்கு 4 லட்சம் ஆகும். ஆனா என் பொண்ணு இன்னைக்கு இலவசமா அது வந்து மெரிட்லயே கிடைச்ச மாதிரி வந்துருச்சு. அதற்கு காரணம் இந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக எழுதின எக்ஸாம்ஸ்ல நிறைய ஸ்காலர்ஷிப் வருது, அதனால எனக்கு இது பரவாயில்ல. அது போக கலைஞர் கொடுத்த அந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் ஸ்கீம்ல எனக்கு அதுல பாதி அமௌண்ட் எனக்கு கன்செஷன் ஆயிருக்கு. இன்னைக்கு என் புள்ள படிக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்கன்னா எவ்வளவு பெரிய சந்தோஷம் சார். அவங்க அப்பா படிக்கல, அவங்க அம்மா படிக்கல, இன்னைக்கு அந்த குழந்தை பயோடெக்னாலஜி படிக்கிற அளவுக்கு உள்ள போயிருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய ராபிட் சேஞ்ச் நீங்க பாக்குறீங்க சார். ஒரு ராஜேஸ்வரின்ற ஒரு பொண்ணு ஈரோடுல ஒரு பகூர்னு ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய பொண்ணு, ஒரு ஆதி திராவிட உண்டு உறைவிட பள்ளியில படிக்கிறாங்க. அந்த குழந்தை இன்னைக்கு ஐஐடி போறாங்க. இன்னைக்கு பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன் போறதுல பாத்தீங்கன்னா 1000க்கு மேல நம்ம பிள்ளைங்க போய் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் எப்படி டெவலப்மெண்ட் ஆயிருக்கும், இதெல்லாம் எப்படி கிடைச்சது, இதெல்லாம் நம்ம பார்க்கணுமா இல்லையா? இந்த தரவுகள் இதெல்லாம் ஏதாச்சும் ஒண்ணு எடப்பாடி அவருக்கு தெரியுமா? இதெல்லாம் பண்ணி அவர் போன டைம் போனார்ல, நானும் வந்து முதலீடுகளை ஈட்டுட்டு வரேன்னு போனார்ல, எவ்வளவு முதலீடு கொண்டு வந்தார்? இவ்வளோ போய் சொல்றாங்க சார். நேத்து கூட எம்எஸ்எம்இ வந்து ரொம்ப இதா இருக்கு, தப்பா இருக்குன்னு. சார் எம்எஸ்எம்இல கிராண்ட் மாஸ்டர்ங்கிற அந்த பட்டம் பெற்றது எது? தமிழ்நாடு. இன்னைக்கு கிட்டத்தட்ட எவ்வளவோ கம்மியா இருந்தது, கிட்டத்தட்ட 1000 கணக்குகளுக்கு மேல ஜாஸ்தி பண்ணி காமிச்சிருக்கோம். இன்னைக்கு மகளிர் சுயோதவி குழு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 10 லட்சம் பெண்கள் பயன்பெற அளவுல இன்னைக்கு மாத்திருக்கோம்னா இதெல்லாம் எப்படி இந்த சேஞ்சஸ் வந்துச்சு? இந்த 4.5 வருஷத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம். நம்ம கொடுத்ததெல்லாம் கடனெல்லாம் இல்லை சார், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ரீகலெக்ட் ஆகும். இன்னைக்கு வறுமை ஒழிப்பு மாநிலம் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு நம்பர் 1. எப்படி சராசரியா நம்மளுக்கு ஒரு மனுஷனுடைய வருமானம் இன்னைக்கு 3.5 லட்சத்துக்கு மேல இருக்கு. இப்ப இதெல்லாம் யார் கொண்டு வந்தா, எப்படி வந்துச்சு? சரி, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியும் செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, கலைஞர் விட்டுட்டு போகும்போது பொருளாதார வளர்ச்சி 13%. இன்னைக்கு 10 வருஷத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் மீண்டும் 2 இலக்கு தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களோட பீரியட்ல தான் வந்துச்சு. இந்த 10 வருஷத்துல என்ன பண்ணாங்க?
இந்த கேள்வி எல்லாம் இருக்குல்ல சார். இப்படி எல்லாம் இருக்கும்போது இவர் 2000 ரூபாய் கொடுக்குறாருன்னு நம்புவாங்களா? எனக்கு புரியல. இதுல வேற ஆண்கள் நீங்க சொன்னீங்க ஃப்ரீ பஸ். நான் என்னன்னா, எதுக்கு ஃப்ரீ பஸ்? நீங்க ஒரு நல்ல ஒரு அறிக்கை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா இன்னைக்கு மேக்ஸிமம் எல்லா ஜென்ஸும் நிறைய பேர் இஎம்ஐ போட்டுல பைக் வாங்குறாங்க சார். நான் எல்லா இஎம்ஐயும் தள்ளுபடி பண்றேன்னு சொல்லலாம்ல. அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அடுத்த வாக்குறுதி தான் வரும் வரும் ரொம்ப வந்துரும் சார். அவர் அப்படியே கொடுத்துருவாரு. ஆண்களோட ஒரு வாக்குறுதியை நான் இன்னொன்னு கேட்குறேன் சார். அப்போ பெண்கள் பயணிச்ச பஸ்ஸை பார்த்து என்ன சொன்னாரு? ரோஸ் பஸ்ஸு, லிப்ஸ்டிக் பஸ்ஸு, பவுடர் போட்ட பஸ்ஸுன்னு கிண்டல் அடிச்சார்ல. அப்போ இந்த பஸ்ஸுக்கு என்ன சார் பேர் வைக்கிறது சொல்லுங்க? அடிமை பஸ்ஸு, என்ன சார்? அதாவது பெண்களுக்கு ஒரு விஷயம் செஞ்சா இழிவா பேசக்கூடிய இவரு இன்னைக்கு ஆண்களுக்குன்னு ஒரு பஸ் விடுறேன்னு சொல்றாரு. அதை ஒரு நடிகர் வந்து ஜாலியா வேற பேசுறாரு. எப்படி பேசுறாரு? 6 மணிக்கு மேல எங்கனால எல்லாம் போக முடியாது, பயணம் பண்ண முடியாது, அதனால எங்களை யோசிச்சு அப்ப 6 மணிக்கு மேல பயணம் பண்ண முடியாதுன்னா தள்ளாடுற நிலைமையில ஆண்கள் இருப்பாங்க, அவங்கள கரெக்டா கொண்டு போய் வீட்டுல விடணுன்றதுக்காக ஒரு பஸ் விட்டுருக்காரா? இதை நான் சொல்லவே இல்லை. கஞ்சா கருப்பு அவர்கள் கொடுத்துருக்காரு பேட்டி. நான் வேங்கை படத்துல என்ன சொன்னனோ அதைத்தான் செஞ்சிருக்காரு அப்படின்ன மாதிரி. அப்போ இவர் வந்து எதையோ ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்காகவும் இழிவுபடுத்துறதுக்காகவும் இப்படி பண்ணியிருக்காரான்றது தெரியல. உண்மையா சொல்ல போனா காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காரு. அவரோட வேலையே அதுதானே. இங்க என்ன செஞ்சிருக்காங்க அதுல இருந்து தூக்கி செய்வோம், செய்யறோமோ இல்லையோ சொல்லுவோம், பாத்துக்கலாம். சொன்ன வாக்குறுதியை செஞ்சது யாரு? வந்தோடனே விடியல் பயணம் முதல் கையெழுத்து போட்டாரு. அடுத்தது அவங்க விலைவாசியை கட்டுப்படுத்துறேன்னு அவங்களோட தேர்தல் அறிக்கையில் இருக்கு. ஆனா அவங்க அதை செய்யல. ஆனா வந்ததுக்கு அப்புறமே பெட்ரோலுக்கு 3 ரூபா கம்மி பண்ணது, ஆவின் பாலுக்கு 3 ரூபா கம்மி பண்ணது திராவிட முன்னேற்ற கழகம், அதையும் செஞ்சாரு. அதுக்கு மேல இவங்க கேஸுக்கு 100 ரூபா மானியம் சொன்னது வரல அப்படிங்கிறாங்களே சார். கேஸ்ல 3, அதுக்கு முன்னாடி மானியம் கொடுக்குறேன்னு ஒரு சொன்னாரு. கேஸ் மானியம் எல்லாத்துக்கும் வரும்னு அதை கேட்டார் அவரு. 24 ரூபா வருது மேடம் சார். அது எங்க வருது, யாருக்கு போகுது சார்? அதை கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க சார். இதுவரை இப்படிதான் சொல்றாரு, டிஜிட்டல் இந்தியாவா மாத்துறேன்னு சொல்லி எல்லாத்தையும் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்கன்னாரு. மினிமம் பேலன்ஸ் கூட இல்லைன்னா தூக்கிடுவாங்கன்னு சொன்னாங்க. போட்ட 1000 ரூபாயில பாதி அமௌண்ட் போனதே அவங்கனாலதான் சார். அதுக்கே எங்க ஊர் பொம்பளைங்கெல்லாம் சரி பெண்கள் எல்லாம் பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. இதுல வேற அடுத்த அறிக்கை பாத்தீங்களா? 100 நாள் 125 நாளுங்கிறது 150 நாள். ஃபர்ஸ்ட் இப்ப அந்த ஸ்கீம் இருக்கா சார்? அது தெரியுமா அவருக்கு? இன்னைக்குதான் அதை மாத்திட்டாங்கல்ல. ஃபர்ஸ்ட் என்னவா இருந்துச்சு? மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு சொல்றாங்க. அப்படி இல்ல, ஊரக உறுதி வேலைவாய்ப்பு, கண்டிப்பா வேலை கொடுக்கணும். அது எதுக்காக கொண்டு வந்ததுன்னா, வேலை இல்லாம யாரும் தன்னுடைய வேலையை அதாவது சாப்பிடக்கூடாது, அவங்க கஷ்டப்பட்டுறக்கூடாது. அதனால அரசாங்கமே வேலையே இல்லைனாலும் பரவாயில்ல அவங்கள வர வச்சு அவங்களுக்கான ஊதியத்தை மினிமம் ஒரு ஊதியத்தை கொடுக்கணுன்றதுக்காக இப்படி ஒரு ஸ்கீம் கொண்டு வரப்பட்டது. அது ஒரு திட்டமா கொண்டு வரப்பட்டது. இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்க? நான் தானே காசு கொடுக்குறேன், நான் என்ன வேலை சொல்றேனோ அதை செய், வேலை செஞ்சா நீ காசு வாங்க, அதுவும் நான் சொல்ற டைமுக்கு தான் வேலை கொடுப்பேன், நீயாலாம் கொடுக்க முடியாது. அதுவும் ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணாங்க, அங்க வேலைக்கு போறவங்களே என்ன சார் எல்லாம் வந்து என்ன 30 வயசு 35 வயசுல எல்லாம் 60 வயசு 65 வயசு வீட்டுல இருந்துட்டு என்ன பண்றது? சரி டெய்லியும் ஒரு வேஜுக்கு ஒரு காசு வேணுமேன்றதுக்காக வேலைக்கு போறது. அதுவும் பெரும்பான்மையான அங்க பெண்கள் தான். அங்க அது என்னமோ வந்து பெரிய அங்க வந்து ட்ரோன் வச்சு செக் பண்றதும், அங்க இவ்வளவு இதாயிடுச்சு, இவ்வளவு வேலை நடக்காம போச்சு. இங்க அதானி அம்பானி எவ்வளவு சம்பாதிக்கிறாருன்னு மோடி அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். நாட்டையே கூறு போட்டு இன்னைக்கு வித்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இண்டிகோன்ற ஒரு ஃபிளைட் நின்னது எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை, அது எவ்வளோ பெரிய, அதாவது இந்த மோனோபாலின்னு நம்ம சொல்லிட்டே இருந்தோம்ல சார், ஒருத்தருக்கு மட்டும் ஒரு துறை போச்சுன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு, அதெல்லாம் இன்னைக்கு இவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. மொத்த நாட்டையும் இன்னைக்கு அதானிக்கு கூறு போட்டு கொடுக்குற அளவுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு ஒரு இண்டிகோ ஸ்ட்ரைக் எவ்வளவு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுச்சு சார். அண்ணன் மத்திய அரசுக்கு சவாலா இருந்துச்சு மேடம். இன்னைக்கு கடன் வாங்கணும் இவ்வளவு பேசுறாங்க சார். கடன் என்ன சார்? இப்ப என்ன ஒவ்வொரு மக்களா வந்து கட்ட போறாங்க? அவன் வாங்கின கடனே அவன் கட்ட மாட்டான். இன்னைக்கு நாடு கடன் வாங்கியிருக்குன்னா அது நாட்டினுடைய முதலீடு என்னன்னு பார்த்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி கடன் நான் என்ன கேட்கிறேன்னா, ஒன்றிய அரசு ஓகே சொல்லாம நம்மளுக்கு கடன் கொடுப்பாங்களா? எடப்பாடி அவர்களை பார்த்து கேளுங்க. ஒன்றிய அரசு ஓகே சொல்லாம எப்படி ஒரு மாநிலத்துக்கு கடன் கிடைக்கும்? அப்போ ஒன்றிய அரசு கொடுத்திருக்க நிர்ணயத்துல நம்ம கடன் வாங்கியிருக்கோம். அப்ப திருப்பி கட்டக்கூடிய நிலையில நம்ம இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு இந்த கடனை கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனை? அதுக்கான செயல் திட்டத்தை அவங்க செக் பண்ணிருப்பாங்கல்ல. இப்ப ஒரு பைக் வாங்கணும்னா கூட அத்தனை ஆதார் கார்டுல இருந்து பேன் கார்டுல இருந்து நம்ம கிட்ட அத்தனை டீடைல்ஸ் வாங்கிட்டு தான் அவன் நம்மளுக்கு இஎம்ஐ போட்டு அந்த ஆப்ஷன்ல கடன் கொடுக்குறான். அப்போ இத்தனை ரூபாய் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வருவாயில இருந்து எல்லாமே அவங்க செக் பண்ணாம பண்ணுவாங்களா?
என்ன சார் என்னமோ நான் என்னமோ போய் அப்படியே பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்த மாதிரியும் அப்படியே எடுத்து செலவு பண்ற மாதிரியும் பேசுறாங்க. அந்த அளவுக்கு எங்ககிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற அளவுக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு அப்படிங்கறதுனாலதான் அந்த லோனே நம்மளால வாங்க முடிஞ்சிருக்கு. அப்ப அதெல்லாம் இவங்க வந்து வெறும் நேம் ஷேக்காக பேசுறாங்க. அது இல்லாம அந்த 100 நாள் 150 நாள்லாம் இனியும் வந்து மக்கள் எல்லாம் நம்பவே மாட்டாங்க. இந்த வாக்குறுதி எல்லாம் வந்து ஏதோ பயத்துல எதையாச்சும் ஒண்ணு சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக இவர் சொல்லிட்டாரு. ஆனா 2000 ரூபாய் எப்படி கொடுப்பாருன்னு கேளுங்க. அந்த இலவச பேருந்தெல்லாம் வந்துச்சுன்னா அதை எப்படி மெயின்டைன் பண்ணுவாரு அப்படிங்கறதெல்லாம் தெரியல. இவர் நீ என்னென்ன சொல்ல போறாரு, இன்னும் என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் ஏன் நீங்க கட்ட போறீங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஆனா நீங்க நல்லா பாத்தீங்களா சார் பிரஸ் மீட்ல அது சொல்லும் போது முகத்துல ஒரு சந்தோஷமே இல்லை அவருக்கு. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஒரு வாக்குறுதி கொடுக்கறத ஒரு கம்பீரமா ஒரு துணிவோட அப்படி உட்காந்து அப்படி சந்தோஷமா நான் உங்களுக்காக இது செய்ய போறேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. 2000 ரூபாய் எல்லாத்துக்கும் கொடுக்க போறேன்னு அங்க இருக்க கட்சிக்காரங்களாம் சந்தோஷமா கை தட்டுறாங்க. ஏப்பா கொஞ்சம் பேசாம இருப்பா, என்னமோ யாருக்கிட்ட இருந்தோ வந்து இதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமான்னு தெரியல, திடீர்னு நாளைக்கு வேற உட்காந்துட்டோம்னா அதெல்லாம் நடக்கவே போறதில்லை, இருந்தாலும் இதையெல்லாம் நம்ம எப்படி செய்யறதுன்ற ஒரு பயத்திலேயே சொன்ன மாதிரி இருந்துச்சு சார் அந்த வாக்குறுதிகள் கூட. ஸோ அப்படிதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. உண்மையா சிரிப்பா இருக்கு, அவர் எப்படி செய்வாருன்னு தெரியல, பார்க்கலாம். அது அவருக்கே வெளிச்சம் அந்த மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பா மேடம், நிறைய விஷயம் பேசணும், தொடர்ச்சியா சந்திப்போம். மிக்க நன்றி மேடம். ரொம்ப நன்றி சார்.